ஐடினாலே சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இப்படி மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்கணுமா? ஏன் நம்ம சொந்த ஊரில் ஐடி இருந்தா? அப்போ கிராமத்தில் படிக்கிற பசங்க எல்லாம் ஒர்க் பண்ண வெளியில தான் போகணும்ல. கிராமத்தில் இருந்து காலேஜ் படிக்க போகிறதே பெருசாக இருக்குது. இப்படி போராடி படிக்க போனால் அடுத்து ஒர்க் பண்ண மெட்ரோ சிட்டிஸ்க்கு போகணும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குருவாக்குளம் கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணோட ஆசைகள், கனவுகள், அதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் வாக்ஸ்லாம் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். அது என்ன வாக்ஸ்லாம் அப்படின்னு கேட்பீங்க. வாக்ஸ்லாம்ன்றது வாக்ஸ்ன்றது வாய்ஸ், லாம்ன்றது ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அப்பாக்கள் கூட இல்லைனாலும் எங்கேயோ இருந்து இன்னமும் எங்களை வாழ்த்திட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அப்பாக்களோட நினைவாக ஆரம்பிக்கப்பட்டது தான் காமராஜ் டெக் கேம்பஸ். சரி, இப்போ நம்ம ராதாபுரம் தாலுகா பணக்குடியில் அயல்நாட்டு தரத்துடன் கூடிய ஐடி ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஊரில் படித்த பொண்ணுங்க பசங்க ஏங்க வெளியூர் போய் வேலை பார்க்கணும், சொந்த ஊர்லேயே வேலை பார்க்கலாமே. இதனால இங்கே உள்ள பசங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ளூர்லேயே ட்ரைனிங் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். உள்ளூர் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நம்ம வாக்ஸ்லாம் நிறுவனத்தில் பெண்களுக்கு தான் முதல் உரிமை அளிக்கிறாங்க. அது என்ன கேர்ள்ஸுக்கு மட்டும்னு நீங்கள் கேட்பீங்க. அது ஏன்னா கஷ்டப்பட்டு கிராமத்தில் இருந்து படிக்க வெளியில் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் படித்து வேலைக்கு போகிறப்ப பிஜி எடுத்து வெளியில் போய் ஒர்க் பண்ணணும். இது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதே இல்லை. இங்கேயும் வேலைக்கெலாம் போனால் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி அங்கே போனால் புது ஊர், புது பீப்புள், புது கல்ச்சர், இப்படி பல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 2024 ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்னா என்ன? ஒரு பொண்ணு அவளோட தேவைகளை அவளே பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இல்லைன்னா கடைசி வரைக்கும் காசுக்கு உங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, இதே ஒரு பையன் சம்பாரிச்சா அவன் ஃபேமிலியை பார்த்துப்பான், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பான். இதே ஒரு பொண்ணு சம்பாரிச்சா அவளோட தேவைகளை மட்டும்தானே பூர்த்தி பண்ணிப்பான்னு. ஏங்க, நாங்களும் அக்கா தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா? நாங்களும் எங்கள் ஃபேமிலியை பார்த்துப்போங்க, நாங்களும் சம்பாரிச்சா எல்லாமே பண்ணுவோம். நம்ம பணக்குடியில் பெண்களால் பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது முதலமைச்சரோட கனவு திட்டமும். இதுக்காக அவர் ரெஸ்பெக்டட் சிஎம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிராமப்புற இளைஞர்கள் மேம்பாட்டு திட்டம். இந்த மாதிரி கம்பெனியை ரூரலில் ஓப்பன் பண்ணுறதுனால லோக்கல் எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஊருக்கே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. நதிநீர் இணைப்பில் முதல் நாயகர் திரு அப்பாவு அவர்கள், அன்புக்கும் நட்புக்கும் உரியவர் திரு அலெக்ஸ் அப்பாவு அவர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனம் ஆரம்பிக்க இரவும் பகலும் பாராமல் உழைத்து முதுகெலும்பாக திகழும் எங்கள் வீட்டு தலைவனுக்கு முதற்கண் நன்றி. மற்றும் சப்போர்ட்டா இருந்த உறவினர்கள், நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் அயல் நாட்டு வாழ் இந்தியர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.